+2 பொதுத் தேர்வு முடிவுகளானது வெளியிடப்பட்டது. இந்த பொதுத் தேர்வில் 94.56% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மாணவிகள் 96.44% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும் மாணவர்கள் 92.37% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகளானது வெளியானது. மாணவர்கள் தனித்தேர்வர்கள் பதிவு செய்த செல்போனுக்கு குறுஞ்செய்தியாகவும் முடிவுகளானது அனுப்பப்பட்டு உள்ளது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 94.56% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக தகவலானது வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வழக்கம் போல மாணவர்களை விட மாணவிகளே அதிக பேர் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். பாடவாரியாக எவ்வளவு சதவீதம் பதிவாகி இருக்கிறது? விவரங்கள் என்ன? நிச்சயமாக 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 7,60,000 மாணவர்கள் எழுதிய இந்த தேர்வுல 7,19,000 பேர், அதாவது 94.56% என்பது இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் தேர்ச்சி விகிதமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் கடந்த ஆண்டு 8,03,355 பேர் தேர்வு எழுதியிருந்தனர். அதுல 7,55,000 பேர் தேர்ச்சி பெற்றிருந்தனர். கடந்த ஆண்டோடைய தேர்ச்சி விகிதம் என்பது 94.03% பார்க்கப்படுகிறது. அதை விட காட்டிலும் 0.53% அதிகமாக இருக்கிறது தேர்ச்சி விகிதம் என்பதுதான் செய்தி. அதனைத் தொடர்ந்து பாட வாரியாக பார்க்கும்போது தேர்ச்சி விகிதத்தை அதிகபட்சமாக விலங்கியல்ல, கணினி அறிவியல்ல, உயிரியல்ல 99% கடந்து இந்த தேர்ச்சி விகிதம் என்பது பார்க்கப்படுகிறது. அதே போல அறிவியல் பாடப்பிரிவுல தான், அதாவது ஃபர்ஸ்ட் குரூப் பயோமேக்ஸ் உள்ளிட்ட ஃபர்ஸ்ட் குரூப்ல 96.35% தேர்ச்சி விகிதமாக பார்க்கப்படுகிறது. மேலும் பாடவாரியாக சிம்டம் எடுத்த மாணவர்களின் எண்ணிக்கையை பார்க்கும்போது அதிகபட்சமாக கணினி அறிவியல்ல 6,996 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். அதற்கு அடுத்தபடியாக பொருளியல்ல, எக்கனாமிக்ஸ்ல 3,299 பேர் தேர்ச்சி விகிதத்துல 100% தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். அதற்கு அடுத்தபடியாக கணிதத்துல 2,587 பேர் 100க்கு 100 பெற்றிருக்கின்றனர். மேலும் வணிகவியல்ல 6,142 பேர் காமர்ஸ்ல சென்டம் பெற்றிருக்கின்றனர். ஏதேனும் ஒரு சப்ஜெக்ட்ல, அதாவது தாங்கள் படிக்கக்கூடிய 6 பாடத்துல ஏதாவது ஒரு பாடத்துல 100 மதிப்பெண் பெற்றவர்கள் எண்ணிக்கை தமிழகம் முழுவதும் 26,352 பதிவாகி இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக மாவட்ட வாரியாக தேர்ச்சி முடிவுகளை பார்க்கும்போது இந்த ஆண்டு அதிகபட்சமாக 97.45% தேர்ச்சி விகிதத்துடன் திருப்பூர் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. அடுத்தபடியாக விருதுநகர் 96.64% பெற்று இரண்டாவது இடத்துல ஈரோடும், விருதுநகர் 96.64% மூன்றாவது இடத்துல இருக்கின்றனர். தொடர்ந்து அடுத்தடுத்த தேர்வு முடிவுகள் மாவட்ட வாரியாக பார்க்கும்போது கன்னியாகுமரி 95.72ஆகவும், திருநெல்வேலி 96.44ஆகவும் இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் மொத்தமாக எழுதிய மாணவர்களின் தேர்ச்சி விகிதத்தை பார்க்கும்போது 94.48ஆக இருக்கிறது. அதே போல திருவள்ளூரை பார்க்கும்போது 91.32ஆகவும், புதுச்சேரியை பொறுத்தவரையில 93.38ஆகவும் இருக்கிறது. மேலும் வட தமிழக மாவட்டங்கள்ல கணிசமாக தேர்ச்சி முடிவுகள் கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில 0.5% போன்ற அளவில் அதிகரித்திருப்பதை பார்க்க முடிகிறது. மொத்தமாக தேர்வு எழுதிய 7,60,000 மாணவர்கள் 7,19,000 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். மாவட்ட அளவில் திருப்பூர் 97.45% முதலிடத்தை பெற்றிருக்கிறது. இரண்டாவது இடம் ஈரோடு 96.97, மூன்றாவது விருதுநகர் 96.64 என பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக பாடப்பிரிவுகள் வாரியாக கணித அறிவியல், அதாவது ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்த மாணவர்கள் அதிகப்படியாக தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். அரசு பள்ளிகளை பொறுத்தவரையில மொத்தமாக 100% தேர்ச்சி பெற்ற 2,478 பள்ளிகள்ல 397 அரசு பள்ளிகள் 100க்கு 100 தேர்ச்சி என்பதை பெற்றிருக்கிறது. மேலும் நிர்வாக வாரியாக பார்க்கும்போது அரசு உதவி பெறும் பள்ளிகள் 95.49%, அரசு பள்ளிகள் 91.02%, தனியார் பள்ளிகள் 98.70% தேர்ச்சி விகிதத்தை பெற்றிருக்கிறது. இவ்வாறாக தேர்ச்சி முடிவுகள் பாட வாரியாக, பாட பிரிவு மாவட்ட வாரியாக வெளியிடப்படுகிறது.